இன்னொரு கேள்வி, சுவாமிஜியை யார் வழிநடத்துகிறார்கள்? ஒரு நாட்டை நடத்தும் போது முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் யார் அவருக்கு உதவுகிறார்கள்? அவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கிறார்? ஆஹா ஐயா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் பரமசிவ பரம்பொருளே செதுக்கியது, அவரே வடிவமைக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தொடர்ந்து பல தரப்புகளிலிருந்தும், எதிரிகள் தரப்பிலிருந்தும் சரி, அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், இவங்க தரப்புல இருந்து, இரு தரப்பிலிருந்தும், பல தரப்பிலிருந்தும் வருகின்ற கேள்வி, இவருக்கு எப்படி இவ்வளவு சட்ட அறிவு இருக்கு? இவ்வளத்தையும் எப்படி டீல் பண்றார்? இவருக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்கோ? திரும்ப சொல்றேங்க, நமக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு, பாத்துக்கோங்க. அவர் மட்டும்தான் இருக்காரு. பரமசிவ பரம்பொருளும் தாயாரும் பராசக்தியும் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதனால நீங்க எவ்வளவு தேடினாலும் அவரை தவிர வேற யாருமே இல்லை. என்னுடைய பலம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சு சிவசாயுஜ்யமா சமாதியில உட்கார்ந்து சிவ பூஜை பண்ணிட்டு, கைலாச நாடு சம்பந்தமான, சமூகம் சம்பந்தமான அல்லது சங்கம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் எடுத்துட்டு வந்தாலும் அதை எடுத்துட்டு போய் அவருடைய காலடியில வச்சுட்டு உட்காருவேன். அவர் தீர்வை காட்டுவார். அதை செய்யறேன், அவ்வளவுதான். அதை எப்படி செய்யறதுன்னு அவரே சொல்லிடுவார். அதனால அவரே நடத்துகின்றார். திரும்பவும் சொல்றேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருக்காரு, பெருமானும் தாயாரும். பின்னும் அவர்கள் தான் இருக்கிறார்கள், முன்னும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். வலமும் அவரே, இடமும் அவரே, எல்லா திசையிலும் அவரே இருந்து அவரே நடத்தி கொள்ளுகின்றார். இதுதான் உண்மை.